வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு புது இயர்பட்ஸாக இருக்குது. போல்ட் கிளாரிட்டி 3 இயர்பட்ஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் ஹைப்ரிட் ANC, அப்புறம் வந்து 6 மைக் செட்டப்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதோட சீலை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாரண்டி கார்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இன்னொரு குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா டிப்ஸுமே வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அப்புறம் டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இயர்பட்ஸோட கவரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சில்வர் கலரில் பார்க்க சூப்பராக இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 2 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ப்ரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பெஸ்ட்டான டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக வேற லெவலில் வந்து இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த கலரில் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு அப்படியே சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 Pro தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டோன் கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நேரோ ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா, நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இயர்பட்ஸை கேஸ் வந்து வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கலாம். இதே நான் வந்து மற்ற இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஈஸியாக சீம்லெஸ்ஸாக வந்து எடுத்துடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் வைஸில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இல்லை. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆங்குலரான இனியர் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்தவித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு மாதிரியான டெக்ஸ்சர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ப்ரீமியமாக வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இது போக இதில் வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 meters வந்து கிடைச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 45 millisecondsக்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கனால கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு லேட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 50 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட யூசேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டரியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 120 minutes வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் மொத்தம் 6 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் இயர்பட்ல வந்து 3 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இதில் வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து இருக்கனால கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 dBக்கான ஒரு மேசிவான வேற லெவல் ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், அதாவது 2000 rupeesக்குள்ளே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஏஎன்சி வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆன் ஆர் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்புறம் வந்து ஈக்குவலைசர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல், ராக், பாப், கிளாசிக், அப்புறம் வந்து ஜாஸ், அப்புறம் கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஈக்குவலைசரோட தீமுமே பார்க்க நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் மோடு, அப்புறம் கேமிங் மோட், அது காம்பேட் மோட்னா கேமிங் மோட். ஸோ அந்த ஆப்ஷனுமே நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா, டூல்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இயர்பட்ஸில் ஒரு மாதிரியான வைப்ரேட்டிங் சவுண்ட் வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்படி ப்ளே ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகிரும். பரவாயில்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் நான் இந்த இயர்பட்ஸில் தான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஹியூமிடிஃபையர்னுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ், அதாவது மிட் டோன் அண்ட் ட்ரிபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் பேஸ் அளவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வர ப்ரீசெட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஆடியோ கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இனிமே உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் இந்த இயர்பட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸில் ரெண்டு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட ஆப் சப்போர்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆப் வந்து நல்லா சூப்பராக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஎன்சியுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஎன்சி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 rupeesலேயே உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி வேணும்னா நீங்கள் வந்து கண்ண மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த கிவ் அவே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கிவ் அவே ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அதுவும் அப்புறம் வந்து போல்ட்டோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த ரெண்டு அக்கௌண்ட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்து ரேண்டமான பர்சன்ஸை வந்து பார்த்து நான் சூஸ் பண்ணி நான் போல்ட் ஆடியோ கிட்ட வந்து கொடுத்துருவேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இயர்பட்ஸ் வந்து கொரியர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.